இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோன்னா சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, மீன் எல்லாம் பிரட்டி வச்சுட்டேன் மசாலாலாம் போட்டு. அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த மிளகாப்பொடி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், சரிங்களா? மிளகு இது கொஞ்சம் போட்டிருக்கேன் பொடிச்சு. மஞ்சப்பொடி அளவாக போட்டிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடியப்பம் செஞ்சுட்டு அரிசி மாவு வறுத்து வச்சது மிச்சம் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. என்னைக்கு நம்ம ரெகுலராக மீன் வறுக்கிறதால இதெல்லாம் போட தேவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா டெய்லி அது போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. முக்கியமாக போடுறது மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, குறுமிளகு 4 மட்டும்தான் போடுவேன். நல்லா குழச்சிட்டு தண்ணியில் ஊற்ற மாட்டேன், லெமன் புழிஞ்சு விடுவேன். இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சுன்னா போடுவேன். ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப மீன் பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் கரைஞ்சி போயிடும். அரிசி மாவு போட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கிறோம் மீனில், அதனால்